வெல்கம் டு இண்டியன் ஆத்தென்டிக் ரெசிபி. நான் உங்கள் கௌரி சங்கரி. இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது சன்னா மசாலா. பொதுவாக எல்லோரும் ஹோட்டலுக்கு போனால் விரும்பி சாப்பிட்றது சோலா பூரியும் இந்த சன்னா மசாலாவும் தான். அதே டேஸ்ட்டில் இன்றைக்கி நாம் வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதற்கு முன் இதுவரை என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்கு கீழே தெரியுற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் உடனே உங்களுக்கு தெரியும். இது வெள்ளை கொண்டக்கடலை. இந்த கொண்டக்கடலை நல்லா ஊறணும். காலையில் ஊற வச்சிங்கன்னா ஈவினிங் இந்த மசாலா செஞ்சிடலாம். இல்லைனா நைட்டு ஊற வச்சிங்கன்னா காலையில் செஞ்சிடலாம். அப்போ தான் நல்லா ஊறி பெரிய சைஸாக வரும். 200 கிராம் அளவுள்ள கொண்டக்கடலை எடுத்து ஊற வச்சுருக்கேன். அதை குக்கரில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். சன்னா முழுகும் அளவிற்கு தண்ணீர் விட்டு 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கணும். ஒரு சிலர் இது கலருக்காக ஒரு டீ பேக்கை சேர்த்து வேக வச்சுக்குவாங்க. உங்களுக்கு தேவைன்னா அதுபோல் ஒரு டீ பேக்கு இதில் சேர்த்துக்கலாம். 5 விசில் வந்த பின்னாடி இறக்குங்க. அப்போ தான் நல்லா வெந்திருக்கும். சன்னா நல்லா வெந்துருச்சு. சூடு ஆறின பின்னாடி 2 ஸ்பூன் அளவு சன்னாவை எடுத்து மிக்சியில் சேர்த்து லைட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். 2 வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கணும். அதுபோல் 2 பச்சை மிளகாவை கீறி வச்சுக்கோங்க. 3 தக்காளி எடுத்து மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. சன்னாவை அதை வேக வைத்த தண்ணியோடு எடுத்து வச்சுக்கணும். 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஜீரகத்தூள் 1 ஸ்பூன். இது சன்னா மசாலா கடைகளில் நல்லா கிடைக்குது. 2 ஸ்பூன் அளவு எடுத்து வச்சுக்கோங்க. தாளிப்பதற்கு 2 பட்டை, 3 கிராம்பு, 1 ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1 பிரியாணி இலை, பொடிசாக கட் பண்ணிய ஒரு கையளவு கொத்தமல்லி இலைகள், 1 ஸ்பூன் பட்டர் அல்லது 1 ஸ்பூன் நெய், 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ். ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு அதில் 4 ஸ்பூன் அளவு கடலெண்ணெய் சேர்த்து அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஜீரகம், பிரியாணி இலையை போடணும். அது நல்லா பொரிந்த பின் வெங்காயத்தையும் பச்சை மிளகாவையும் சேர்த்துடணும். வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுறணும். வெங்காயம் நல்லா வதங்கினா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதங்கின பின்னாடி 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுதை அதோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. தக்காளி விழுதை சேர்த்துருங்க. அதையும் நல்லா வதக்கிடணும். உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துக்கிட்டோம்னா தக்காளி சீக்கிரமாக நல்லா வதங்கிடும். இப்போ அதோட மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா அப்படியே வதக்கி விட்டுறணும். கொண்டக்கடலையில் புரோட்டீன், இரும்பு சத்து, மெக்னீஷியம் இதெல்லாம் அதிக அளவு இருப்பதால் பெண்கள் இதை சாப்பிட்றது ரொம்பவும் நல்லது. இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லியை தூவி கலந்து விட்டுறணும். கொஞ்சமாக இதில் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு மூடிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படியே நல்லா கொதிக்கட்டும். இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதில் சன்னாவை அதை வேக வைத்த தண்ணியோடு அப்படியே சேர்த்துடணும். இதில் நம்ம அரைத்த சன்னாவில் சேர்க்குறதால நல்ல ஒரு திக்னஸ் கிடைக்கும். எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலந்து விட்டு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. கொண்டக்கடலையில் இரும்பு சத்து அதிகம் இருக்குது. அதனால் இதை சாப்பிட்டா ரத்த சோகை வராமல் தடுக்கலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் 2 ஸ்பூன் அளவு சன்னா மசாலாவும் 1 ஸ்பூன் ஜீரகத்தூளும் சேர்த்துடலாம். நல்லா கலந்து விடுங்க. இது ஒரு 2 நிமிஷம் அப்படியே நல்லா கொதிக்கட்டும். சுகர் இருக்கவங்க கொண்டக்கடலை சாப்பிட்றது ரொம்பவும் நல்லது. சுகர் கண்ட்ரோல் ஆகும், பிபி குறையும், கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல் ஆகும், உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதில் கொத்தமல்லி இலையை தூவிக்கலாம். எவ்வளவு கொத்தமல்லி சேர்க்குறீங்களோ அவ்வளோ டேஸ்ட் நல்லாயிருக்கும். இறக்கிறதுக்கு முன்னாடி இதில் 1 ஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துக்கங்க. பட்டர் அல்லது நெய் சேர்க்கலாம். இப்படி சேர்க்குறதால இந்த மசாலாவில் ஒரு நல்ல டேஸ்ட் கிடைக்கும். நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இந்த சன்னா மசாலா ரெடி ஆகிடுச்சு. இறக்குன பின்னாடி 1 ஸ்பூன் அளவு லெமன் ஜூஸை இதில் சேர்த்து கலந்துக்கங்க. பூரி, சப்பாத்தி, நான் இதோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக ரொம்ப அருமையாக இருக்கும். எந்த ஒரு உணவையும் அதை சாப்பிட்றதுக்கு முன்னாடி அதை நன்மைகளை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு சாப்பிடுங்க. முடிந்தவரை உங்களுக்கு பிடித்தமானவற்றை நீங்களே சமைத்து சாப்பிட்டு பாருங்கள். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். நன்றி.